ना शरीर की बनावट न நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் ஒர்க்கே ஆகாதுன்னு ஊரே சொல்லும் பொழுது அதை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு குட்டி கதைக்குள்ளே போகலாமா? நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் சார் திடீர்னு ஒரு பெரிய இஷ்யூவை கிளப்புனாங்க. அந்த இஷ்யூ என்ன அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பொருளை ஜென்ரலாகவே தொலைச்சிட்டே இருப்பாங்க. பென்சில், பேனா இந்த மாதிரி. ஒரு தடவை ரப்பர் தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆனால் என்கிட்ட கேட்குறாங்க. சரி இப்போ ரப்பர் கம்மி விலை தானேன்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்காம நான் ரப்பர் ஒரு பேக்கெட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்கௌண்ட்ஸ் பார்க்கும் பொழுது சார் எதுக்கு இந்த ரப்பர் பாக்கெட்டை வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. சார் இந்த மாதிரி தொலைஞ்சிருச்சு அதனால் கேட்டாங்க, நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. யாரை கேட்டு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டார். உடனே எனக்கு பயங்கர பயமாயிடுச்சு. ஒரு ரப்பர் பேக்கெட்டு கூட ஏன் நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு, இல்லைங்க சார் எல்லாமே தொலைச்சிட்டாங்க அதனால் நான் வாங்கிட்டேன். தொலைச்சாங்கன்னா தேடி எடுக்கணும் அப்படின்னாரு. உடனே அதுக்கப்புறம் அமைதியாயிட்டு அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னார். தொலைஞ்சு போன எல்லா ரப்பரையுமே அவங்க தேடி கண்டுபிடிச்சாதான் இந்த மாதம் சம்பளமே போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமாக போயிட்டு, மறக்காமல் வாங்கின புது ரப்பர் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ட்ராவில் வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரை தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் 3 நாள் ரப்பரை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு டேபிள்லேருந்து வருது. அடுத்த நாள்லேருந்து டோட்டலாக எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. எல்லா பொருளையுமே எல்லாருமே பத்திரமா வச்சுருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே எல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பாங்க. பேனா ஒரு இடத்துல கிடக்கும், ரப்பர் ஒரு இடத்துல கிடக்கும், பென்சில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் ஆஃபீஸுமே எல்லாமே நார்மலாக பர்ஃபெக்டாக அது அந்த இடத்துல இருந்தது. இதனால் என்னென்ன விஷயங்கள் அங்கே மாறுச்சு அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணாங்க, டிசிப்ளின் அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே அவங்க ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய அவசியமே அங்கே இல்லை. எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்தது. ஆன் டைமில் எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி சார் கொஞ்சம் கோவமாகவே அடுத்த ஒரு 3 நாள் இருந்தாங்க. உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஆயிடுச்சு. சார் ரப்பரை காணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கண்டுபிடின்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே கவனமாக தான் வைக்கிறோம். இருந்தாலும் ஏன் அவர் கோவமாகவே இருக்கிறான்ற விஷயமும் எங்களுக்கு புரியல. எங்களுக்குள்ளே ஒரு மாற்றமும் வந்துச்சு. எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக நடக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பேசுகிறோம். அதுக்கு பின்னாடி நாங்கள் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயந்தான், இந்த ஒரு ரப்பரை தொலையாமல் அதையே யூஸ் பண்ணணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம நேரத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம ஒர்க்கை நம்ம பர்ஃபெக்டாக செய்யணும், கவனமாக செய்யணும். எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சு நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் பொழுது நம்மளுடைய ஒர்க்கில் நம்ம எக்ஸலண்ட்டாக கண்டிப்பாக தொடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஹிடனாக சார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான்னு புரிஞ்சுது. ஸோ உங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற வேலை யாராச்சும் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னால் இந்த ரப்பர் கதையை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க.